ஆயக்காரனுடைய ஜெபம் பாருங்க. ஆயக்காரன் தூரத்தில் நின்று, அந்த வசனம் சொல்ல, தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் சத்தம் போட்டு கதறுகிறான். பாருங்க, இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்தும் பொழுது தேவ பிள்ளையே, சோதர மற்றவர்களை குறித்து நாம் பார்ப்பதற்கல்ல நாம் ஜெபத்துக்கு வருவது, சோதர மற்றுள்ளவர்களை குறித்து குறை சொல்வதற்கல்ல நாம் தேவ சமூகத்தில் வருகிறது. நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களோடு பொறாமை கொள்வதற்கல்ல நாம் ஜெபத்துக்கு வருவது. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனை பாட்டு ஜெபத்துக்குள்ளாக எந்த பொறாமையும் இல்லை, எந்த வேற்றுமையும் இல்லை, எந்த பிரிவினையும் இல்லை. ஒருமைப்பாட்டுக்குள்ளாக ஒரே இருதயத்தோடு அன்பு நிறைந்த ஜெபமாக இருக்க வேண்டும். தங்களை தாழ்த்தியுள்ள ஜெபம் இந்த நாளிலும் ஹல்லேலூயா, உங்களை தாழ்த்தி ஜெபிக்க நீங்க ஆரம்பித்து பாருங்க. உங்களுக்காக கிரியை செய்கிற ஹல்லேலூயா தெய்வம் அவர் சாதாரண மனிதர் அல்ல. அவர் இந்த உலகத்தை படைத்த அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.